अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फिल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल अज़ीम। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ुलिल्लाहुम्मा मालिकल मुल्कि तूतिल मुल्का मन तशाअ व तंज़िउल मुल्का मिम्मन तशाअ व तुइज़्ज़ु मन तशाअ व तुज़िल्लु मन तशाअ व बियदिकल खैर इन्नका अला कुल्लि शैइन क़दीर। सदक़ल्लाहुल अज़ीम। व क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम हुब्बुल वतनी मिनल ईमान औ कमा क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஈருலக சர்தார் அம்பினான் முகமது முஸ்தபா அஹமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அடிப்பிசகாத பின்பற்றி உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் தாபியீங்கள் தபா தாபியீங்கள் இமாம்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக. எண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய நாள் நமது இந்தியா நாட்டின் 76வது குடியரசு தின விழா அனைவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் உண்டாகட்டுமாக. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். மஹல்லாவாசிகள், ஜமாத்தார்கள், திருப்பூர்வாசிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், இந்தியா இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்தியா நாட்டினுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லோரும் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு இனிப்புகளை எல்லாம் வழங்கி அதையெல்லாம் உண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லி நமது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் ஒரு நல்ல ஒரு சுப செய்தி வந்து கொண்டிருந்தது. அமெரிக்காவிலே பாராளுமன்றத்திலே சோசியல் மீடியாக்களிலே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பு அங்கே அதிகாரிகள்லாம் இருந்த அந்த மஜ்லிஸிலே அந்த பாராளுமன்ற விழாவிலே பாங்கோஸை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வும் சோசியல் மீடியாக்களை இன்று நம்ம எல்லாம் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனது அருமறையை நமக்கு சொல்லித் தருகின்றான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவனுக்குரியது. அவன் நாடியவர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஆட்சி செய்ய வைக்கின்றான். நாடியவர்களுக்கு அந்த ஆட்சியை எடுத்து விடுகின்றான். நாடியவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். நாடியவர்களுக்கு அல்லாஹ் இனிமையும் கொடுக்கின்றான். அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவனுக்குரியது. அதனால தான் அந்த ஆட்சி என்பது இறைவனுடைய அந்த தன்மை அந்த ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அது ஆட்சி செய்யக்கூடிய குடியரசாக இருந்தாலும் சரி, மன்னராட்சியாக இருந்தாலும் சரி, முடியாட்சியாக இருந்தாலும் சரி, அது எந்த நாட்டில் எப்படி எடுத்தாலும் எந்த ஆட்சி முறையாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு சமத்துவமான முறையிலே, நீதமான முறையிலே அவங்களுடைய எல்லா தேவைகளையும் அந்த நாட்டு அரசர் மக்களுக்கு நல்ல விதமான முறையிலே எல்லா தேவைகளையும் சம ரீதியான முறையிலே நீதத்துடனே அந்த ஆட்சி அதிகாரத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது முன்னோர்களுடைய அந்த ஆட்சி முறை, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆட்சி முறையும் அதுதான். நீதமான ஆட்சி, அழகான ஆட்சி. அழகான ஆட்சி யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஏராளமான பாக்கியங்களை எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னல்லாஹ யௌமுருக்கும் அன் துவத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடம் நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் அந்த ஆட்சியாருடைய அந்த கடமை. அவங்களுக்கு அமானிதம், அந்த ஆட்சி பொறுப்பு எல்லாத்துக்கும் ஒரு அமானிதம் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். வீட்டு தலைவர், அந்த வீட்டு குடும்பங்களை பார்க்கக்கூடியது அவனுக்கு அமானிதம். ஒரு ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அந்த அரசருக்கு குடிமக்கள் பார்க்குவது அவங்களுடைய அமானிதம். இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதம் நாளை மறுமையிலே அவன் கேள்வி கேட்பான். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையை நம்ம கற்றுத்தந்தாங்க. ஆட்சி என்பது மன்னராட்சியாக இருந்தாலும் சரி, குடியாட்சியாக இருந்தாலும் சரி, அந்த ஆட்சி அந்தந்த ஊர்கள் தேர்ந்தெடுக்கும். ஆனால் அந்த ஆட்சி செய்யக்கூடிய அரசருடைய அந்த ஒவ்வொரு மனிதரும் செய்ய அந்த அமானியத்தை பாதுகாத்து நீதமான முறையிலே நடக்குவதில் தான் அல்லாஹுடைய அந்த இஸ்லாம் வலியுறுத்தி காமித்தருகிறது. அந்த நாட்டத்தில் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வந்து அழகான முறையிலே வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அந்த சுல்தான் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்று அல்லாஹ் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மதீனாவிலே 10 வருஷ வாழ்க்கையிலே அழகான ஒரு நல்ல அற்புதமான ஆட்சி என்று சொன்னால் அதுதான் மிக அற்புதமான ஆட்சி, அதிகாரம். அந்த மக்கள் அப்படியே ஒன்றோர முகப்பத்தாக பெரியமாக அவங்க நேசித்தாங்க. அவங்க எல்லோரும் ஒருவர் கூட சோடையாகவில்லை. அனைவர்களும் வெற்றி பெற்றாங்க, அனைவரும் பொருந்தி கொண்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒதுக்குனாங்க. கருப்பரு, அது கீழ் ஜாதிக்காரு, பார்க்கறக்கு அலங்கோலமாக இருப்பார், அந்த உதடெல்லாம் தடிப்புமான முறையிலே கருத்தவராக நீகுறவாக இருந்தார், எல்லாம் ஒதுக்கி இருந்தாங்க. அவரையும் அப்படியே அரவணைச்சு அவருடைய பக்கத்திலே உட்கார வச்சு சொர்க்கத்துக்கு உயர்ந்த அந்தஸ்திலே அவரையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். உலகத்துக்கு முன்மாதிரியாக காட்டினார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்தக மக்கால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஏறிவிட்டு நீங்கள் மக்காவுக்கு மேலே நீங்கள் போய் வாங்க சொல்லுங்கள். அந்தளவுக்கு உயர்ந்தவர்கள் எல்லோருக்கும் உயர்த்தி விட்டார். குடிமக்களுக்கு அந்த அரசர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக சக்கரவர்த்தி, அவங்களுடைய அந்த அனுசரணை, அவங்களுடைய அந்த அரவணைப்பு, ஒதுக்கப்பட்ட அந்த மிலாதி அல்லாஹ் தஆலா அவங்கள உயர்ந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. அது மாதிரி பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணு மாற்று சகோதரியாக இருந்தார், இறந்து போய் விட்டார். எங்கேன்னு கேட்டாங்க. வேகமாக போய் அவங்க இறந்துட்டாங்க சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கபரில் பக்கத்துக்கு போய் நின்று அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க என்று நம்மெல்லாம் கேள்விப்படுவோம். இப்படி அனைவர்களுக்கும் அரசல்லாக்கு இல்லா எல்லோருக்கும் அழகான முறையில் என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் நீதமாகத்தான் அந்த கையை வெட்டுவேன். என்னுடைய மகளாக இருந்தாலும், ஒரு திருட்டு குற்றம் சுமத்தப்பட்ட என்னுடைய மகளாக இருந்தாலும், என்ன இஸ்லாத்தில் தண்டனையோ அதே அந்த கையை வெட்டக்கூடிய அந்த சட்டத்தை நான் நிறைவேற்றி விடுவேன் என்று நீதமான குரலில் ஆட்சி செஞ்சான். அதே ஆட்சி தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க எல்லாம் அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய ஹலீஃபாக்களாக இருந்தாங்க. அதே மாதிரி ஆட்சி செஞ்சாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய நீதம், அவங்களுடைய ஆட்சி. நமது காந்திஜி அவங்க இந்தியாவுக்கு நீதமான ஒரு ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் உமருடைய ஆட்சியை நம்ம கொண்டு வர வேண்டும் என்று எல்லா இடத்துலையும் அவங்க பேசக்கூடிய இடமெல்லாம் பேசக்கூடியவர்களாக இருக்க நாம் எல்லாம் அறிவோம். அப்படி அற்புதமான ஆட்சி உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா நம்முடைய ஆட்சி. நாட்டிலே வலம் வருவாங்க, ஊரெல்லாம் உறங்கி இருக்கும். என்னுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்களுடைய நிலவரம் என்ன, மக்களுக்கு சாப்பிட்டாங்களா, மக்களுக்கு வீடு இருக்குதா, மக்களுக்கு கல்வி இருக்குதா, மக்களுக்கு மருத்துவம் இருக்குதா என்று ஆய்வு செய்வாங்க. இஸ்லாத்தில் அந்த கடமை, இஸ்லாத்தினுடைய அரசியல் இஸ்லாத்துடைய ஆட்சியில் எல்லாம் அவங்களுக்கு ஹதியாவாக கொடுக்க வேண்டும், அன்பளிப்பாக வழங்க வேண்டும்.
உணவு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும். அந்த அரசர் மக்களுக்கு உணவு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும், உடை அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும், இடம் அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும், கல்வி அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும், மருத்துவம் அன்பளிப்பாக வழங்க வேண்டும். இதெல்லாம் என்னுடைய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று வலம் வருவாங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா பார்க்குறாங்க, ஒரு குடும்பம் குழந்தையெல்லாம் அழுகிறாங்க. அம்மா சாப்பாடு ஆகுதோடைய இலக்கிக்கு சட்டியில் ஒரு தவிட்டை போட்டு சாப்பாடு மாதிரி பாவனை செய்து கொண்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் சாப்பாடு ஆகுமே என்று பசியில் அழுது அப்படியே உறங்கி விடுகின்றார்கள். அந்த அம்மாவும் அப்படியே மக்களை எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் அந்த அம்மாவும் தூங்கக்கூடிய அந்த நிகழ்வை உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா பார்த்து விடுகின்றார்கள். வேகமாக பார்த்துவிட்டு நிலைமையில் அறிந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அரசு அந்த அவங்களுடைய வீட்டுக்கு சென்று வேகமாக ஒரு சாக்கில் எல்லா அவங்களுடைய தேவையான பல வகைகள், அவங்களுடைய தானிய வகைகள், அரிசி வகைகள் எல்லாம் எடுத்து சாக்கு நிறைய அந்த வைத்துவிட்டு அந்த அம்மாவுக்கு கொண்டு கொடுப்பாங்க. இப்படி அவங்களுடைய ஏராளமான நிகழ்வுகளை நம்ம எல்லாம் எடுத்து சொல்லலாம். அப்படிப்பட்ட அருமையான ஆட்சி தான் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது தான் குடியரசும் மன்னர் அரசும் முடியரசும். எல்லா அரசுகளும் மக்களுடைய தேவைகளை நலனை பார்த்துவிட்டு செய்வது தான் அரசு. இல்லை என்று பொறுப்புகளை வாங்கிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நடக்குவதனுடைய அரசு அல்லாஹ் நாளை பிடித்து விடுவான். அதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு தந்த அரசாட்சி. ஹலீஃபாக்களுடைய ஆட்சி, அப்பாசியர்களுடைய ஆட்சி அப்படித்தான் இருந்தது, உமையாக்களுடைய ஆட்சி அப்படித்தான் இருந்தது, உஸ்மானியாவுடைய ஆட்சி அப்படித்தான் இருந்தது. இந்தியாவிலே 800 வருஷ ஆண்டு காலம் நாம் எல்லாம் 800 வருஷ ஆண்டு காலம் முகலாயுடைய ஆட்சி காலமெல்லாம் அப்படித்தான் இருக்கு. டிப்பு சுல்தான் அவங்க இந்து மக்களுக்காக 156 கோயில்களை அவங்களே கட்டி கொடுத்தாங்க. அவங்க எப்படி இந்துக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் சொல்ல முடியும்? முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் என்று யாரால் சொல்ல முடியும்? யார் நிரூபிக்க முடியும்? இந்து கோயிலையே கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இப்போதும் பாருங்க, அந்த சவுதி இஸ்லாமிய நாடுகளில் நீங்கள் சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் அந்த இந்துக்களுக்கு என்னென்ன வழிமுறை செய்ய வேண்டுமோ, வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டுமோ எல்லாமே எல்லா வசதிகளும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அந்த எந்த மத கலவரமோ எந்த பிரச்சனையோ நம்ம வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் பார்க்கலாமே தவிர அவங்க நாட்டு பிரச்சனை ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் தவிர இந்த மாதிரி அந்த மத கலவரமோ இல்லை அந்த மக்கள் நம்ம இஸ்லாமிய நாடாக இருக்குது, இந்துக்களுக்கு நம்ம எல்லாம் அவங்களுடைய அந்த கோயில் வணக்கக்கூடாது, கோயில் கட்டி தரக்கூடாது, அவங்களுடைய வழிபாட்டுக்கு நம்ம இடையூறு செய்ய வேண்டும், நம்ம இஸ்லாம் தான் ஆக வேண்டும் என்று வாழால பரவன மார்க்கமல்ல இஸ்லாம். நம்மெல்லாம் எப்போதும் என்ன பார்க்குறோம்? மீடியாக்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். காலோனிகளை நம்முடைய எல்லா சேனல்களையும் இப்போ பார்க்கக்கூடிய வசதி இருக்குது, எல்லாம் போட்டு பாருங்கள். எல்லா இஸ்லாமிய நாடுகளில் எப்படி ஆட்சி முறைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட அருமையான அந்த ஆட்சி தான் நமது இஸ்லாமிய ஆட்சி. அந்த இஸ்லாமிய ஆட்சியின் காரணமாகத்தான் அந்த இஸ்லாம் மக்களும் அந்த ஆட்சியை அதிகாரத்த மாதிரி அவங்களுக்கும் பொறுப்பு. இஸ்லாமிய ஆட்சி அரசருக்கு மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்களுக்கு என்ன பொறுப்பு? அந்த மக்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு, நம்ம சார்ந்தவங்களுக்கு அந்த நல்ல உதவிகளை செய்யக்கூடியவர்களாக ஆகொண்டு தான் நம்முடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். அதனால தான் இயற்கை சீற்றங்கள் வருகின்ற பொழுது, புயல், இடி, மின்னல், பூமி புயல் வந்தால், அது மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வந்தால், நிலநடுக்கம் வந்தால், புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் இஸ்லாமிய இளைஞர்கள் அப்படியே குதிக்கின்றார்கள். நம்ம பார்க்குறோம், நம்மள செய்திகளை அறிந்திருப்போம். சென்னையில் அந்த புயல் மழையின் காரணமாக ஒரு பெண்மணி பிறந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு அந்த நேரம் வருகிறது. ஆனால் வர முடியல, ஆஸ்பத்திரி இல்லை, அவங்களுக்கு மருத்துவம் இல்லை, யாரும் உதவி செய்யக்கூடிய யாருமே இல்லை, குடும்பத்தில் யாருமே இல்லை. இஸ்லாமிய ஒரு இளைஞர், யூஸ் பண்ண சொல்லக்கூடிய இளைஞர் அப்படியே அந்த புயல் வெள்ளத்தில் மேலே ஏறி நீச்சல் அடித்து போய் அந்த வீட்டில் மேலே ஏறி அவங்கள தோளில் போட்டு வேகமாக கொண்டு போய் நடந்தே பல மைல் தூரம் நடந்த மழையில் புயலில் எந்த ஒரு சிரமத்தையும் பாராமல்
எந்த கஷ்டத்தையும் பாராமல் உயிரையே தியாகம் செய்து ஆஸ்பத்திரியில் கொண்டு அவங்கள ஒப்படைச்சு அந்த குழந்தைய பிரசவமாகி வருகின்ற பொழுது அந்த தாயிடத்துல கேட்கின்றார், என்ன குழந்தை, பெண் குழந்தை வந்திருக்கு, என்ன பேர் வைக்கிறது? என்னுடைய கடவுளாக வந்து காப்பாற்றினார். கடவுளாக வந்து காப்பாற்றப்பட்ட யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞனுடைய பேரு, என்னுடைய குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த என்னை காப்பாற்றிய கடவுளோட பேர் யூசுப் என்ற பேரை வைங்கன்னு சொல்லி இப்போவும் அந்த யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த மദ്രാസിல் இப்போதும் 4-5 வயசில் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை நம்ம அறிகிறோம். நாட்டு மக்களுக்கு அரசராக இருந்தாலும் சரி, குடிமகனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் எல்லாம் உதவி செய்யக்கூடியது தான் இஸ்லாத்துடைய அரசாங்கம், இஸ்லாத்துடைய குடியரசு, இஸ்லாத்துடைய மன்னராட்சி, முடியாட்சி எல்லாமே இஸ்லாம் கட்டுத்தருவது அத்தீனு நசீஹா. இஸ்லாம் என்பது நல்லதை நாடுவதாகும். எல்லோருக்கும் நல்லதை செய்ய வேண்டும், எல்லோருக்கும் சமமான உரிமைகள் கொடுக்க வேண்டும், நீதமான முறையில் அவங்கள பார்க்க வேண்டும். கருத்தருக்கு ஒரு வழிமுறையோ, வசதியானவங்களுக்கு ஒரு சட்டமோ, ஏழைக்கு ஒரு சட்டமோ, இல்லை அரபி பேசுகிறவங்களுக்கு ஒரு சட்டமோ, இல்லை தமிழ் பேசுகிறவங்களுக்கு ஒரு சட்டமோ, இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு ஒரு சட்டமோ, எந்த ஒரு சட்டத்துக்குமோ எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாமல் சரிசமையான மக்களை உதவி செய்வது தான் இஸ்லாத்துடைய அரசாங்கம், இஸ்லாத்துடைய ஆட்சி அதிகாரம். எல்லாம் இஸ்லாத்துடைய ஆட்சி இப்படித்தான், மக்களுக்கு உதவி உபகாரம் செய்வது. கொரோனாவில் நம்ம எல்லாம் பார்த்தோம், யார் எந்த சமூகம் உண்மை வரவே இல்லாத பார்ப்போம். கொரோனாவில் ஏராளமான மக்கள் தாய் இறந்துருக்கிறாங்க, மகன் இல்லை, மகள் இல்லை, கணவர் இல்லை. இஸ்லாமிய சமுதாய மக்கள் போய் நின்று அதை இறுதி சடங்கை அவங்க மத ரீதிப்படியே அந்த சடங்கையெல்லாம் நிறைவேற்றுகின்றார்கள் சொன்னால் காரணம் என்ன? இஸ்லாம் போதிக்கக்கூடிய அரசாட்சி, இஸ்லாம் போதிக்கக்கூடிய மக்களுடைய நலனை பார்ப்பது தான் அல்லாஹுடைய இறைவனுடைய திருப்தி. அதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய அரசாங்கம், மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இறைவன் ஒரு மலையை பொழி வைக்கிறேன்னு சொன்னால் அந்த மழை எல்லாத்துக்கும் தானே மழை பெய்யுது. கருத்தவருக்கோ வெளுத்தவருக்கோ பணக்காரருக்கோ ஏழைக்கோ எளியருக்கோ எந்த யார் பாவனம் இல்லை, அந்த மழை பொழுது அது பலனடைகின்றார். காற்றடிக்குது, அந்த காற்று ஏதாவது இவர் கருத்தவர், இவர் வெளுத்தவர், இவர் வந்து ஆண்பளை, இது பொம்பளை, பெண்கள், இப்படி ஏதாவது வித்தியாசமாக காற்றடிக்குதா? இல்லை. இப்படி தான் இறைவனுடைய அந்த சேவை தான் அரசு செய்யக்கூடிய சேவை, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டு. பாகுபாடு இல்லாமல், ஜாதி பேதம் இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல், கருப்பு வெளுப்பு இல்லாமல், ஆண்கள் பெண்கள் இல்லாமல், குழந்தைகள் சிறியவர்கள் பார்க்காம வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் உடை, எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் மருத்துவம். இப்போ பார்க்கணுமா இல்லையா? தனியார் கல்வி, தனியார் மருத்துவம், தனியார் கல்வி மருத்துவம் செஞ்சு பலவிதமான ஊழல்களும் பலவிதமான பிரச்சனை வருது என்று சொன்னால் அந்த நாடுகள்லாம், இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னால் தனியார் மருத்துவம், தனியார் எதுவுமே, தனியார் பள்ளிக்கூடம் எதுவுமே இருக்காது, எல்லாம் அரசாங்கம் சேர்ந்தா இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்லவானவற்றை செய்வது தான் குடியரசு. அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த புனிதமான இந்தியாவுடைய குடியரசு தின விழா எல்லோரும் கோலாகலமாக சந்தோஷமான முறையிலே 76வது குடியரசு தின விழா நல்ல சந்தோஷமாகவும் நல்ல ஒற்றுமையாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரும் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்லி எல்லோரும் நல்ல அரசராக நல்ல விதமான முறையில் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த இயற்கை சீட்டிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு நம்ம எல்லாம் அடையலாம். இந்த இயற்கை சீட்டங்கள், காட்டு தீகள், நிலநடுக்கங்கள், பனி பொடி மலைகள், புயல் மலைகள், இதெல்லாம் இறைவனுடைய கோபார் என்று சொன்னால் இது மாதிரி உண்டான அரசர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சி முறை சரியில்லாமல் நம்முடைய குடியரசு இருக்கக்கூடிய மக்கள் சரியில்லாத காரணத்தினால்தான் இவ்வளவு சோதனைகள் தான் நமக்கு ஆளாக்கின்றார். நம்முடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே சரியான முறையிலே எல்லோரும் படித்து
எல்லோரும் நல்ல விதமான முறையில் எல்லோரும் சம மரியாதையான முறையிலே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய இறைவனுடைய நல்ல அற்புதமான பேரு உபகாரம் எல்லோரும் அனுபவித்துக் கொள்ளலாம். இறைவனுடைய படைப்பே மக்கள் ஏற்றத்தாழ்வு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒருத்தரை நல்ல திறமையாக படைச்சிருப்பான் தான் இறைவன், இன்னொருத்தரை திறமை இல்லாமல் படைச்சிருப்பாங்க. இத்தனை நல்லா படித்து வேலை இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க, ஏழை இருப்பாங்க, எளியோர் இருப்பாங்க, முடியாது இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க. இப்படி தான் ஏற்றத்தாழ்வில் படைச்சிருக்கக்கூடிய அந்த சமூகத்தை நம்ம சக்தி உள்ளவங்க, நம்ம உதவி செய்யக்கூடியவங்க, அந்த ஏழை எளியோருக்கு முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க நலனை காத்து வாழக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய குடியரசாலும் சரி, அந்த மக்களாட்சியாக இருந்தாலும் சரி, மன்னராட்சியாக சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மக்கள் அந்த நாட்டில் என்னென்ன மக்களுக்கு தேவையான முறை நல்ல விதமான முறை தேவைகளை கொடுத்து நல்ல விதமான முறையிலே ஆட்சி அதிகாரத்தை அந்த நாட்டு மக்களை சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த நாடு சுபட்சம் அடைகிறது என்று சொன்னால் எந்த சோதனைக்கும் ஆளாகாமல், எந்த சீற்றத்துக்கும் ஆளாகாமல், எந்த பொயிலுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த சோதனைக்கு ஆளாகாத நாடுகளாக ஊர்களாக உலகத்தை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வைப்பான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு அப்படிப்பட்ட சந்தோஷகரமான ஆட்சி அதிகாரம் உள்ள நம்ம எல்லோ உலகம் எங்கும் சாந்தி சமாதானம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உள்ள நல்ல ஆட்சியை மலர வைக்கட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோக்குள்ள கடைசி வரையும் பாருங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சாலிஹான் அமலாக அல்லாஹ் கபூல் செய்தருவான. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.